ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் தான். இஃப் cosecant theta plus cos theta equals p, then prove that cos theta equals p squared minus 1 divided by p squared plus 1. சால்வ் பண்ணலாமா? We can start with solution. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கலாம். given cosecant theta plus cot theta equals p. இதை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, cosecant square theta minus cot square theta equals 1. இது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. ஓகேவா? ஓகே, இதில் இதை பாருங்களேன். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது, ரைட்? ஸோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலா என்ன? ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளைட் பை ஏ மைனஸ் பி. இங்கே ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா? cosecant theta இருக்குது. பீன்ற பிளேஸில் யார் இருக்கா? cot theta இருக்குது, ரைட்? ரைட், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். ஸோ ஏன்ற பிளேஸில் cosecant இருக்காங்க, ஸோ cosecant theta ப்ளஸ் பீன்ற பிளேஸில் cot theta இருக்காங்க, cot theta. ஸோ ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு. இப்போ ஏ மைனஸ் பி cosecant theta மைனஸ் cot theta. ஓகே, ஸோ இது ஈக்குவல்ஸ் என்ன? 1. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த cosecant theta ப்ளஸ் cot thetaவை ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இங்கே போனால் டிவைடில் போகும். பண்ணலாமா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல்ஸ் 1 டிவைடட் பை cosecant theta ப்ளஸ் cot theta. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல்ஸ் பி. ஸோ இப்போது நம்ம இந்த cosecant theta ப்ளஸ் cot thetaக்கு பதிலாக பியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, ஸோ 1 டிவைடட் பை பி. இந்த பக்கம் என்ன இருக்குது? cosecant theta மைனஸ் cot theta. ஓகே, ஸோ இப்போது இதை நான் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஆடிங் 1 அண்ட் 2. ஓகே, ஃபஸ்ட்டு 1ல் என்ன பார்த்தோம்? cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல்ஸ் பி. ஸோ இதுதான் 1 எழுதிடலாமா? cosecant theta ப்ளஸ் cot theta ஈக்குவல்ஸ் பி. ஸோ இதான் என்ன அப்படின்னா 1. 2 என்ன இருந்துச்சு? cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல்ஸ் 1 பை பி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ cosecant ப்ளஸ் cosecant 2 cosecant theta. ஸோ ப்ளஸ் cot மைனஸ் cot கேன்சல் ஆகிடும். இங்கே p ப்ளஸ் 1 பை பி. ஓகே, ஸோ நான் இதை கிளியராக எழுதிக்கிறேன். 2 cosecant theta ஈக்குவல்ஸ் p ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இந்த பியை நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 2 cosecant theta ஈக்குவல்ஸ் p மல்டிப்ளைட் பை p. ஸோ p ஸ்கொயர்ட். ஸோ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 1 டிவைடட் பை p. ஸோ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபைன் ஃபைன் ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு முன்னாடி 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போது 2ல்
ஒன்றுலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்டிங் 2 from 1. So 1 என்னது? cosecant theta plus cot theta equals p. இதை தான் 1 எடுத்துருந்தோம். 2 என்ன எடுத்துருந்தோம்? cosecant theta minus cot theta equals 1 by p. இதான் 2. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? cosecant minus cosecant என்ன ஆகிடும்? சப்ராக்ட் பண்ணலாம். cosecant minus cosecant என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். cot theta இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ cot theta ப்ளஸ் cot thetaன்னு இருக்கும். அப்போ 2 cot theta கிடைக்கும். ஓகேயா? ஸோ இங்கே இதை மைனஸ் பண்ணால் p மைனஸ் 1 பை p. ஓகே, நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். 2 cot theta ஈக்குவல்ஸ் p மைனஸ் 1 டிவைடட் பை p. இப்போ நான் p வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 cot theta ஈக்குவல்ஸ் p மல்டிப்ளைட் பை p ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைடட் பை p. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிவைட் பண்ண போகிறோம். யாரை எதால் அப்படின்னா டிவைடிங் ஈக்குவேஷன் நம்பர் 4 பை ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன கிடச்சிருக்கு? 2 cot theta ஈக்குவல்ஸ் p ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பை p. இதான் வந்து 4. என்ன 3 நமக்கு? 3 எந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு? 2 cosecant theta ஈக்குவல்ஸ் p ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. ஸோ இதுதான் நமக்கு 3 கிடச்சிச்சு. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 cot theta divided by 2 cosecant theta. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் p ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைடட் பை p அகெயின் டிவைடட் பை p ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 டிவைடட் பை p. ஓகே ஓகே. ஸோ இந்த பக்கம் மேலேயும் 2 கீழேயும் 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா cot thetaவோட ஃபார்முலா என்ன? cot theta ஈக்குவல்ஸ் cos theta divided by sin theta. ஓகேவா? ஓகே. and again cosecant theta ஈக்குவல்ஸ் 1 divided by sin theta. ஸோ இது ரெண்டையும் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இங்கே cot theta இருக்கு இல்லையா? ஸோ cot thetaக்கு பதிலாக cos theta divided by sin theta again divided by இங்கே cosecant theta 1 by sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு டிவிஷன் அகெயின் டிவைடட் பை இங்கே ஒரு டிவிஷன். இந்த மாதிரி ஸ்டேட்டில் இது என்ன எழுதிக்கலான்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை இங்கே ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு நம்ம இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ என்ன இருக்குது இங்கே? p ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைடட் பை p. இதான் நியூமரேட்டர். ஸோ இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். டினாமினேட்டரில் இருக்க இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக எழுத போகிறோம். ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ p டிவைடட் பை p ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஓகே. கிளியர் தானே? ஃபைன். ஸோ இப்போது கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கேயும் p இருக்குது, இங்கேயும் p இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறதையும் அதே மாதிரி எழுத போகிறோம். ஸோ இங்கேயும் நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும். ஃபைன். டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் இந்த பக்கம் போகிறப்போ ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ sin theta டிவைடட் பை 1. ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுடணும். ஓகேவா? ஓகே.
ரைட். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், நியூமரேட்டரில் யார் இருக்கா? பி ஸ்கொயர் மைனஸ் 1. டினாமினேட்டரில் யார் இருக்கா? பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கேயும் நியூமரேட்டர்லையும் சேர்ந்துட்டா டினாமினேட்டர்லையும் சேர்ந்துட்டா ரெண்டுக்கும் நல்ல மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபைனலாக கிளியராக எடுத்து எழுதிடலாமா? என்ன இருக்குது? காஸ் தீட்டா டிவைடட் பை 1. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். ஈக்குவல்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்னு போய் பார்த்து வந்துடலாமா கொஸ்டினில்? ஸோ கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பண்ணிட்டோமான்னு பார்க்கலாமா? எஸ், நம்ம என்ன பண்ணிட்டோன்னா காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக என்னென்னு எழுதிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ.